கண்மணி, கண்மணி, கண்மணி கண்ணு தர. கண்மணி நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கண்மணி கண்ணு தர. கண்மணி என்ன பயமுறுத்தாத. கண்மணி, 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 கண்மணி. நானா? நான் பேசுறேனா? நானா கட்டில விட்டு இறங்கி ஓடி வந்த. ஐயோ கண்மணி, என்ன சரியாக்கிட்டு நீ இப்படி விழுந்து கிடந்து என்ன பயமுறுத்துறியே. கண்மணி, கண்மணி எந்திரிமா. கண்மணி. என்ன சத்தம் அது? தெரியலனே. அம்மா ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம். கண்மணி, கண்மணி என்னாச்சு கண்மணி? கண்மணி எந்திரி கண்மணி. கண்மணி. ஐயோ அண்ணி. கண்மணி, கண்மணி, கண்மணி என்னாச்சு கண்மணி? கண்ணை திற கண்மணி. பவி நீ சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. கண்மணி, கண்மணி, கண்மணி எந்திரி கண்மணி. எதுக்கு நீ ஏணி எல்லாம் போட்டு ஏறின? கண்மணி என்ன வேணும் கேட்டிருந்தா நான் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? கண்மணி, கண்மணி எந்திரி கண்மணி. அண்ணி, அண்ணி, கண்மணி என்ன கண்மணி இப்படி பண்ணிட்ட? உன்னை யார் அவ்வளவு தூரத்துக்குலாம் ஏற சொன்னது? எதுக்குமா ஏணிய போட்டு நீ மேல ஏறின? அத்தைக்கு உத்தரம் கொடுக்க ஹாட் பேக் எடுக்கிறதுக்காக ஏறினேன். கொஞ்சம் பார்த்து ஏறி இருக்க கூடாதா? இல்ல உயரத்துல ஏறப்போ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. கவனமா தான் இருந்தேன். கம்போட புடிச்சு மேல ஏறப்போ ஏணி நகர்ந்துருச்சு. நான் கவனிக்கல. இது என்னது? ஏணியோட நட்டுடாது. இது லூசாயி கலந்ததுனாலதான் ஏணி கீழே விழுந்திருக்கு. இப்படி ஆயிப்போச்சு. இங்க பாருங்க, இனிமே இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு செக் பண்ணாம யாரும் ஏறி தொலைச்சிடாதீங்க. அக்கா மெதுவா அப்படியே கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? உடம்புல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு நான் செக் பண்றேன். கண்மணி ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வந்துடலாமா கண்மணி? எனக்கு ஒண்ணும் இல்ல பாவி, வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? இல்ல இல்ல. நல்ல வேலை ஒன்னும் இல்ல. ஒரு நிமிஷம் பயம்படுத்திட்டீங்க நீங்க. என்ன நீ கோமால படுத்துருவான்னு பார்த்தா ரொம்ப திமிர எழுந்து நிக்கிறா. உங்க தம்பிய பார்த்து இந்த மரம் முறைக்கிறா. மொறப்பா அணை போற ஜோதி பிரகாசமா கொழுந்து விட்டு எரியுமா. அந்த கதை தான் இதெல்லாம். கவலைப்படாத, சீக்கிரமா முடிச்சிடலாம். அக்கா தண்ணி குடிங்க. குடிங்கக்கா. எனக்கு பேச்சு வந்துருச்சு. என்னால நடக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்மணி இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அவ போயிட்டா அன்போட மறுபடியும் அவளை சேர்த்து வைக்க முடியாமலேயே போயிடும். அவ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னா இப்ப நான் குணமானது யாருக்குமே தெரியக்கூடாது.